ஒரு சில பேர் கோவப்பட்டா ஒண்ணு வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுவாங்க. இல்ல கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஒரு சில பேர் கோவம் வந்தா சேர்ந்து அழுகையும் வரும். ஸோ இது வந்து என்னோட வீக்னஸா அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் நம்ம வந்துட்டு கோவப்படும்போது, அந்த கோவம் வந்து ரொம்ப வந்து உச்சத்துக்கு போகும்போது, நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் அத ஹேண்டில் பண்ண முடியாதனால, எப்படியாச்சும் இந்த எமோஷன்ஸ வந்து ரொம்ப ஓவர்லோடா போய்க்கிட்டே போகுது. இத நம்ம ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி கிரையிங் அதாவது அழுக அப்படின்றது வந்துட்டு வெளிப்படுது. ஸோ இந்த அழுக மூலியமா நம்மளுக்கு கோவம் வந்து ரிலீஸ் ஆகி நம்ம வந்துட்டு காம் டவுன் ஆகும். ஸோ இது வந்து பயாலஜிக்கலா நடக்கிற ஒரு ரீசன். செகண்ட் விஷயம் சின்ன வயசுலேருந்தே ஒரு சில பேர் வீட்ல வந்துட்டு கோவப்படாத, எதிர்த்து பேசாத அப்படின்னு சொல்லி சொல்லி வந்து வளர்த்துருப்பாங்க. ஸோ இதனாலேயே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா, அத வந்துட்டு அவங்களுக்குள்ளேயே வந்துட்டு வச்சிருப்பாங்க. ஏதாச்சும் கோவம்னாலும் வெளிப்படையா வந்துட்டு அத காட்ட மாட்டாங்க. சப்ரஸ் பண்ணி அழுது அழுது ஸோ இப்படியே தான் வந்துட்டு அவங்க கொண்டு போவாங்க. அண்ட் தேர்ட் முக்கியமான ரீசன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்துட்டு வெளியே இருக்கோம். தெரியாம ஒரு வண்டி நம்ம போய் நம்ம இடிச்சிட்டோம். ஸோ அந்த வண்டியோட ஓனர் வந்துட்டு நம்மள கத்துவாரு. ஸோ இது ஒரு சிச்சுவேஷன் வச்சுக்கோங்க. இன்னொன்னு உங்க வீட்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு பெர்சன் அது பார்ட்னரா இருக்கலாம். யாரா இந்த உலகத்திலேயே உங்களுக்கு பிடிச்ச ஒரு பெர்சன் உங்கள வந்து திட்டுறாங்க. ஸோ இந்த 2 சிச்சுவேஷன்ல உங்களுக்கு எந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு ரொம்ப கோவம் வரும்? இல்ல 2 சிச்சுவேஷன்ல கோவம் சேர்ந்து அழுகை வரும். ஸோ கண்டிப்பா நம்மளோட பெர்சனல் அதாவது ரொம்ப நம்மளுக்கு பிடிச்சவங்க திட்டினா தான் நம்மளுக்கு அழுகையே வரும். ஸோ பிகாஸ் அது வந்து நம்ம கூட கனெக்ஷன் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியா இருக்கும். நம்மள புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அழுகை வர ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த 3 முக்கியமான ரீசன்னால தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு கோவப்படுறப்ப வந்து நம்ம அழுகை வரும். ஸோ வந்து நம்ம கோவத்துல நம்ம அழுகுறோம் அப்படின்றது நம்ம வீக்னஸ் வந்துட்டு கிடையாது. ஸோ அது வந்துட்டு நம்மளோட பாடி அண்ட் பிரெயின் வந்துட்டு நம்மளோட எமோஷன்ஸ் அதாவது நம்ம கோவம் வந்துட்டு ரொம்ப பீக்ல போகும்போது, ரொம்ப வந்துட்டு ஹையா போகும்போது, அது வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியாதனால, அது அப்படியே நம்மளுக்கு ஒரு சிக்னல் குடுக்குது. அந்த சிக்னல் தான் வந்துட்டு நம்ம அழுகுறது. ஸோ ஸோ வந்துட்டு கோவப்படுறப்ப நான் அழுகுறேன். நான் வந்துட்டு வீக்னஸ் அப்படின்றது கிடையாது.